ஒரு பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் திடீர்னு திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன? பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர். ஆரோக்கியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திமுக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு உதாரணம் தலைவரோட புதுமை பெண் திட்டம். எல்லாத்தையும் விட திமுக எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி. அதாவது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்லயே உங்களுக்கு சில கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்தது, நான் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எந்த கட்சி? இந்த கட்சியா இல்லை வேற கட்சியா? இல்லை, அது வேண்டாம் பிரதர். இப்போ அது வேண்டாம். இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்க, திடீர்னு இப்போ ஒரு அடுத்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் போறதுக்கான காரணம் ஒரு பதவியை எதிர்பார்த்து தான் போறீங்களா? கண்டிப்பா இல்லை. மக்கள் பணி செய்யறது தான் என்னுடைய நோக்கம். தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ நான் அரசியலுக்கு வரல. முன்னாடியே அரசியல் பயணம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். பட் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் தாமதம். அதாவது ஒரு மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கறதான் ஆசைன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நாமும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? தேர்தலில் வெல்வதற்காக அரசியலுக்கு வரல. திரும்பவும் அதான் சொல்றேன். நான் மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிச்சேன். அந்த என்ஜிஓ பேரு மகிழ்மதி இயக்கம், அம்மாவோட பேர்ல. அந்த என்ஜிஓ மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு வழங்கப்படுகிறது. ஸோ இது முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான். அதாவது அப்பா திமுகவுக்கு ஆதரவாக பல மேடைகளில் பேசினாலும் கூட நீங்க இப்போ கட்சிக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா அப்பா அரசியலுக்கே வரல, என்ன காரணம்? இல்ல, அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்ல, எனக்கு இருக்கு. என்ன இலக்கு வச்சிருக்கீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? மக்கள் பணி செய்யறதும் கடுமையா உழைக்கிறதும் தான் அடுத்த பிளான், அடுத்த திட்டம். தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்கறாரோ அந்த பொறுப்புக்கு நான் உண்மையா இருப்பேன். பதவின்னு நான் சொல்ல மாட்டேன், பொறுப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த பொறுப்புக்கு உண்மையா இருப்பேன். ஒரு அரசியல் எண்ணம் அப்படிங்கிறது ஒரு கல்லூரி காலங்கள்லயா இல்ல இப்பவா இல்ல சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் உண்டா? கல்லூரி காலங்கள். அப்பவே மேடை பேச்சுகள், அந்த எலெக்ஷன்ஸ் அதிலெல்லாம் நின்று இருக்கேன். ஸோ அப்பவே இருந்த ஒரு எண்ணம் தான். ஏற்கனவே தேர்தலை பார்த்துருக்கேன், சின்ன தேர்தல். அது மேடையில் பேசுறது அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு 2 லைன் தமிழ்ல பேச முடியுமா? மேடையில் பேசுற மாதிரி பேச முடியும், பட் அது இப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் நல்லா பேசுவேன், நான் தமிழ் பொண்ணு தான். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாமே இன்னைக்கு பண்ணிட்டா போர் அடிச்சிரும்ல பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது அம்மாவை கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சமீபத்தில் கூட அதை சொல்லியிருந்தீங்க. அது ஒரு காணொலியா நீங்க சொல்லல. அம்மாவுக்கு என்ன நடந்தது, எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அது இப்போ வேண்டாம் பிரதர், நல்லா இருக்காங்க, நல்லா ஆயிருவாங்க, நம்பிக்கை இருக்குது. we are positive. நீங்க திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பிரதர் ஏதாவது கட்சிக்கு வர மாதிரி திட்டம் இருக்கா? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்பா என்ன சொன்னாங்க? நீ அரசியலுக்குள்ள போக போற, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது கைடன்ஸ் கொடுத்துருக்காங்களா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இது என்னுடைய ஜேர்னி, இது என்னோட ஃபீல்ட். ஐ எம் கோயிங் டு பிளே மை கேம். இன்னைக்கு அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்திச்சிங்க. முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்த்தோட சேர்த்து சொன்ன செய்தி என்ன? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசினாரு. என்னை பத்தி படிச்சிருக்காரு, என்னுடைய ஒர்க் பத்தி படிச்சிருக்காரு. என்னை பத்தி முன்னாடியே தெரியும் அவருக்கு, பத்திரிகையில நிறைய படிச்சிருக்காரு. நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாளா ஆக்டிவா இருக்கேன் இல்லைங்களா. ஸோ அவருக்கு எல்லாமே என்னை பத்தி தெரிஞ்சிருந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள். அது தெரியல, பட் நான் இன்ஸ்டால இருக்கேன். நான் என்னோட ஒர்க் பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அவரு கண்டிப்பா பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். காலேஜ் டேஸ்ல அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்தது. அப்போ உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல உங்களுடைய ரோல் மாடல்னா யார்? கலைஞர் ஐயா. அவரிடம் பிடித்தது நிறைய விஷயங்கள். 1 2ன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள்.
உங்களுடைய அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப